ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய யூனிட் 4 ஹிஸ்ட்ரிக்கான முதல் டாபிக் சிந்துவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம், எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம். இது யூனிட் 4 ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த டாபிக் எந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் லெசன் 3ல் அவங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3 டேர்ம் 1ல் நம்மளுக்கு இந்த சிந்துவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதிலேருந்து இந்த யூனிட் ஃபுல்லாக, அதாவது இந்த டாபிக் எந்தெந்த இதில் கவர் ஆகுதுன்னா 6th, 7th, அதுக்கப்புறம் 11th, இந்த 3 ஸ்டாண்டர்டில் இந்த ஹோல் டாபிக் நம்மளுக்கு கவர் ஆகிடும். சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகின் தொன்மையான நாகரிகங்கள். ஸோ என்னென்ன நாகரிகங்கள் எப்பப்போ தோணுச்சு அப்படிங்கிற கால அளவு ரொம்ப முக்கியமானது. அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தோன்றின நாகரிகம் என்ன அப்படின்னா மெசபடோமியா. ஸோ இந்த மெசபடோமியா நாகரிகம் தான் முதல்ல தோன்றின நாகரிகம். ஸோ இதோட பீரியட் எப்போனா 3500 2000 கிமு. சரிங்களா? அடுத்தது இரண்டாவதாக தோன்றின நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை சொல்லலாம். ஸோ சிந்துவெளி நாகரிகம் அதோட கால ஆண்டு என்னென்னா 3300 1900. அடுத்தது நம்மளுக்கு மூணாவதாக தோணுனது தான் இந்த எகிப்திய நாகரிகம். இந்த எகிப்திய நாகரிகம் 3100 1100 கிமு. இதுதான் இதோட காலங்கள். அடுத்தது கடைசியாக நாலாவதாக தோன்றினது சீன நாகரிகம். இது 1700 1122. ஸோ இந்த வரிசையில் மொத்தம் நம்மளுக்கு உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு மொத்தம் 4 நாகரிகங்கள் தான் இருக்குது. அதில் மெசபடோமியா, அடுத்து சிந்துவெளி நாகரிகம், அடுத்து எகிப்து, அண்ட் லாஸ்ட்டாக சீன நாகரிகம். இதில் நம்ம இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக் இந்த சிந்துவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக கோத்ரூ பண்ணிடணும் இந்த சிந்துவெளி நாகரிகம். ஸோ இது ரொம்ப ஈஸியானதும் கூட. இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த காலக்கோடு ரொம்ப முக்கியம். அதாவது இந்த இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட கால அளவு என்ன, சிந்துவெளிக்கு என்ன, மெசபடோமியாவுக்கு என்ன, எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம் அப்படிங்கிற இந்த கால அளவுகளை நம்ம பார்த்துக்கணும். அதாவது இதுதான், இது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இப்போது ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது மனிதன் பிறந்து தோன்றின காலகட்டத்தில் மனிதர்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க அப்படின்னா குழுக்களாக இருந்தனர். இது நம்மளோட ஃபஸ்ட்டு. ஸோ அந்த குழுக்களாக இருந்தவங்க என்னவா ஆக ஆரம்பித்தாங்கன்னா ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதிகப்படியான மக்கள் சேர்ந்தால் நம்ம அதை குழுன்னு சொல்லுவோம். அதே போல் பல குழுக்களாக சேர்ந்தவங்கள நம்ம சமுதாயங்கள்னு சொல்லுவோம். அதே போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் கூடனா அதை நம்ம நாகரிகங்கள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன இந்த நாகரிகம் அப்படின்னா என்ன, இந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா, சீன நாகரிகம் அப்படிங்கிறது. நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ குழுக்களாக இருந்த மக்கள் சமுதாயங்களாக மாறினாங்க. அந்த சமுதாயங்கள் பிற்கால நாளடைவில் நாகரிகமாக மாறுச்சு. ஸோ இதுதான் அதோட ஆர்டர். ஃபஸ்ட்டு குழுக்கள், அதுக்கப்புறம் சமுதாயங்கள், அதுக்கப்புறம் நாகரிகங்கள். இப்படி தான் ஏற்று வரிசையில் நம்மளுக்கு அந்த நாகரிகங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து மக்கள் இப்போ இந்த சிந்து சமவெளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிந்து சமவெளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சிந்து நதிக்கரையில் அவங்க குடியேறினாங்க, அங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ எதற்காக அந்த நதிக்கரையை அவங்க அதிகப்படியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க, ஏன் அந்த இடத்துல மக்கள் ஒரு நாகரிகத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கும். ஸோ ஏதாவது அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல இருந்திருக்கும். அதனால் அந்த இடத்துல அவங்க குடியேறுறாங்க. என்ன, முதல்ல வளமான மண் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே விவசாயமாக இருக்கட்டும், இல்லை அந்த மண்ணை வச்சு ஏதாவது பொருட்கள் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களால பண்ண முடியும். ஸோ அதனால் வளமான மண் காரணமாக அவங்க சிந்து நாகரிகத்தை, அதாவது சிந்து சமவெளியை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து நன்னீர் அங்கே குடிப்பதற்கு, அதாவது இந்த சிந்து நீர் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு குடிப்பதற்கும் பயன்படுது, கால்நடையோட வளர்ப்புக்கும் பயன்படுது.
அப்புறம் அவங்களோட விவசாயத்துக்கு நீர்ப்பாசனத்துக்கும் ரொம்ப பயன்படுது. ஸோ தண்ணி ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது அந்த தண்ணி. அதுவும் நல்ல குடிநீருங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ மண்வளம் காரணமாகவும் தண்ணீர் நல்ல நீர் காரணமாகவும் அவங்க வந்து அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக்குவரத்து செல்றதுக்கு ஈஸியாக போகிறதுக்கும் அது வந்து இந்த நதிக்கரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு மக்கள் வந்து நதிக்கரையை குடியேறினதுக்கான காரணங்கள் இந்த 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹரப்பா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நகரம்னு தெரியும். அது வந்து புதையுண்ட நகரம். அது வந்து இப்போ புதைஞ்சிருச்சு இல்லையா, இப்போ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போது எப்படி வந்து அந்த ஹரப்பா நகரம் புதைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது அப்படின்னா, முதல்ல இந்த ஹரப்பா நகரத்தை பற்றி அந்த பேச்சை எடுத்தவரே யாருன்னா சார்லஸ் மேசன். ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ யார் கண்டுபிடிச்சாங்க? சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து இதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். ஸோ இங்கிலாண்டை சேர்ந்தவர். ஸோ சார்லஸ் மேசன் அப்படிங்கிறது அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கண்டுபிடிச்சி எப்படி அதை வந்து வெளியே சொல்லியிருக்காருன்னா, தன்னோட நூல், அதாவது இவங்களும் ஒவ்வொரு நூல்கள் எழுதுவாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு ஆங்கிலேயர்னால் அவங்க வந்து அந்த டைரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து புத்தகங்களை வெளியிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட நூல் மூலியமாக அவர் வந்து ஹரப்பா அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அதில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வேர்டே வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்குன்னா சார்லஸ் மேசனோட நூல்லேருந்து நம்மளுக்கு அந்த வார்த்தை வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த சார்லஸ் மேசன் அவர் வந்து கிழக்கிந்திய இந்திய கம்பெனியில் வந்து பணிபுரிந்தவர். எந்த கம்பெனி? கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர் அவர். ஸோ அந்த படை வீரராக இருக்கும்போது தன்னோட ஆராய்ச்சி காலத்தில் அவர் வந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ஹரப்பா அப்படிங்கிறது. இந்த ஹரப்பா வந்து தற்போதைய இடத்துல இப்போ எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த இடத்துல தான் இந்த ஹரப்பா வந்து, அதாவது பூர்வீகத்தில் மனிதர்கள் தோண்டி நாகரிகங்களை உருவாக்கும் போது அந்த ஏரியாவில் அந்த மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இப்போ அதுதான் தற்போதைய பாகிஸ்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து முதல்ல எங்கே வந்து அந்த என்ன ப்ரூஃபை வந்து கண்டுபிடிச்சார், இங்கே வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை எப்படி அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த பகுதி, அதாவது பாகிஸ்தான் வந்து இப்போ எங்கே இருக்குது? வடமேற்கு பகுதியில் இருக்கு இல்லையா. அந்த வடமேற்கு பகுதியில் என்ன மாதிரியான திட்டுக்களை பார்த்தாருன்னா, செங்கல் திட்டுக்களை பார்த்தார். இந்த செங்கல் திட்டுக்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முதல்ல பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். அப்போ அந்த இடத்துல அதை வந்து அவர் அங்கே கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த டேட்டாவை அவர் தன்னோட நூலில் வெளியிட்டிருக்காரு. அந்த அந்த செங்கோட்டையெல்லாம் உயரமான அந்த கோபுரங்கள், ஒரு மலை மேலே ஒரு கோபுரம் மாதிரி அடுக்காக வச்சு அதை கட்டப்பட்டிருப்பதை அவர் வந்து அந்த இடத்துல நோட் பண்ணியிருக்காரு. அப்போது இதுதான் வந்து ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்றாகும். எது இந்த சான்று? அந்த செங்கல் தட்டுகள் தான் வந்து முதல் சான்று. ஏன்னா வந்து ஒரு கோபுரம் மாதிரி அடுக்கடுக்காக அடுக்கி ஒரு மேடான ஒரு மலை மாதிரியான வடிவத்தை வந்து அப்போது இருந்த அந்த மக்கள் வந்து உருவாக்கி வாழ்ந்துட்டு வந்துருந்துருக்காங்க. அடுத்தது, ஸோ அந்த மேசனுக்கு அப்புறம் யார் வந்து இந்த ஹரப்பா அந்த சிந்து சமவெளியை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, அடுத்தது வந்து யார் அப்படின்னா பொறியாளர்கள். அதாவது அங்கே வந்து ரயில்வே வேலைக்காக, ஏன்னா வந்து ஆங்கிலேயர்கள் தான் நம்மளுக்கு வந்து ரயில் தடங்கள் அமைச்சு கொடுத்தாங்க இல்லையா. அந்த ரயில்வே வேலைக்காக அங்கே வேலை பார்க்க வந்து அந்த பொறியாளர்கள் வந்து லாகூர்லேருந்து காராய்ச்சிக்கு இடையில், அப்போ எங்கேருந்து எங்கே வந்து ரயில் ட்ராக் வந்து போட்ட வேலை நடந்துட்டுருக்கு? லாகூர்லேருந்து கராய்ச்சி அந்த இடங்களுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. லாகூரிலிருந்து கராய்ச்சிக்கு ரயில் தடங்களை அவங்க வந்து வேலை ஈடுபட்டு இருக்கும்போது, அப்போ நிலத்தை தோண்டும் போது, அந்த ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக நிலத்தை தோண்டும் போது அவங்களுக்கு வந்து செங்கற்கள் வந்து கண்டறியப்பட்டன. ஆனால் அவங்க வந்து அந்த எந்த ஒரு நாலேஜ் இல்லாதனால அந்த செங்கலை அவங்களோட அந்த கட்டமைப்புக்கு, ரயில்வே தடங்களை வந்து அமைக்கிறதுக்காக அந்த செங்கற்களை அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹரப்பா இருந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. முதல்ல வந்து மேசன் அவர்களோட நூலில் பதிவிட்டிருக்காரு. அடுத்து இரண்டாவது இந்த பொறியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மூணாவது, கிபி 1900 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே, ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்களே, அவங்க ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செஞ்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஆமாம் இப்படி ஒரு நகரம் வந்து இருந்துச்சு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணது வந்து யாருன்னா, ஹரப்பா மொஹஞ்சதாரோ கன்ஃபர்மேஷன் பண்ணது வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து இது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கு, இந்த மாதிரியான தடங்கள் வந்து இருந்திருக்கு, மக்கள் வந்து இந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெளிவாக சொன்னவங்க வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்.
அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி ஆய்வுத்துறையோட இயக்குனர் வந்து யார் அப்படின்னு பார்த்தா ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் 1924 தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாராக இருந்திருக்காங்க? ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் 1924 இயக்குனராக இருந்திருக்காரு. அப்போ அந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் எதை நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் கிட்டத்தட்ட ஒரே அம்சங்களாக இருப்பதை அவங்க வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஜான் மார்ஷல், அதாவது இயக்குனரானவர் 1924 இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எதுக்கு? ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாராவுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஓரளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர் வந்து ஜான் மார்ஷல். அவர் வந்து யாருன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள் இந்த பேரோட வர்றது எல்லாமே. ஸோ எதை வச்சு இவர் வந்து இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் முடிவுக்கு வந்தார் அப்படின்னா, 2 இடத்துல இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மண்பாண்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி உள்ளேருந்து தோண்டி எடுத்து அந்த மண்பாண்டங்களுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி, சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை, அதாவது 75% சிமிலராக இருந்திருக்கு, ஒரு சின்ன வேறுபாடு மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்துக்கு உட்பட்டவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆர்கியாலஜி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக ஒவ்வொரு வேர்டு விடாமல் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த நாகரீகம் நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து மொகஞ்சதாரோ, ஹரப்பா, இதெல்லாமே பெரிய அந்த நாகரிகத்துக்கு கீழே வர்றது தான் அந்த ஹரப்பா மொகஞ்சதாரம். அப்போ இந்த நாகரிகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்துச்சு. அதோட பொருள் என்னென்னா சிவிஸ் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அப்படின்னா அந்த சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லுக்கான அர்த்தம் வந்து நகரம். அப்போ இந்த சிவிஸ் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தை, அந்த லத்தீன் வார்த்தையோட தமிழாக்கம் வந்து நகரம். அடுத்து இது வந்து ஜென்ரல் நோயிங் ஃபேக்ட்டு. இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எப்படி வந்து புதஞ்சிருக்கக்கூடிய அந்த நகரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண அந்த செங்கற்கள், கற்கள் இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற அந்த கால அளவை வந்து அவங்க கணிப்பாங்க. அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அடுத்து பண்டைய இலக்கியங்களில் இதுக்கான ஆதாரங்கள் இருக்கும். அதாவது புறநானூறாக இருக்கட்டும், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐந்தொகை காப்பியங்கள், இலக்கியத்தில் வந்து நம்மளுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இலக்கியங்கள் ஒரு ஆதாரங்களை வச்சு அதையும் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அடுத்து வான்வெளி புகைப்படங்கள், இந்த புகைப்படங்கள் மூலியமாகவும் அவங்க வந்து இதை கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்த புல வருடியை, இந்த மேக்னெட்டிக் ஸ்கேனர் இது இருக்கு இல்லையா, இதை வச்சும் வந்து உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்க டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இது போக மீதி இருக்கிறத தொலை நுண்ணுறவு முறை, அந்த முறையை மேற்கொண்டும் இவங்க வந்து இந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல நகரங்கள் இருந்துச்சு, மக்கள் இருந்தாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து கண்டிப்பாக ட்விஸ்டடான ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கால வரையறை. இப்போ நம்ம பார்க்குற சிந்துவெளி நாகரிகம் வந்து அதோட எல்லை இதிலேருந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா தெற்கு ஆசியாவில் தான் அதோட எல்லை வந்து ஆரம்பிக்குது. அதோட காலப்பகுதி அப்படிங்கும்போது, அதாவது சிந்துவெளி நாகரிகம்னாலே அதோட காலப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க, வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட காலம் எப்போலேருந்து 3300 1900 வரைக்கும் அதோட கால அளவு இருக்குது. அடுத்து பரப்பு, அதோட பரப்பு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எத்தனை பெரிய நகரங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹரப்பா, மொகஞ்சதாரோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 6 பெரிய நகரங்கள் அந்த இதில் வந்து இருந்திருக்கு. இதில் எத்தனை மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சுன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு. ஸோ நகரங்கள் அண்ட் கிராமங்கள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா, முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்புறம் இதில் வந்து என்ன ஃபேக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதில் 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவரால் இந்த ஏஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டது. ஏஎஸ்ஐ வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அவர் தான் வந்து இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. எந்த வருடம் வந்துன்னா 1861 இந்த நிர்வாகத்தை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இதோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. இந்த சைட் வந்து நிறைய இந்த மாதிரி புதையுண்ட நகரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தோம் இல்லையா, கால அளவில் வந்து வெண்கல காலம் அப்படின்னு பார்த்தோம். அது ஏன் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் நம்ம வெண்கலத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து தங்களோட வீட்டில் வந்து, அதாவது வெண்கல பாத்திரங்களை வந்து அதிகப்படியான பயன்படுத்தியிருப்பாங்க. வெண்கலத்தால் ஆன பொருட்கள் அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, கத்தியிலேருந்து அம்புலேருந்து எல்லாமே அந்த வெண்கல
வெண்கலங்களான பொருட்களை வந்து அவங்க அதிகப்படியான பயன்படுத்துறதுனால அந்த காலத்தை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிந்து நாகரிகம் எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட எல்லைகளில் இந்த சிந்து நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏஎஸ்ஐ வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எங்கெங்க அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட எல்லை இதுதான் வந்து இந்தியாவின் எல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எல்லைகளில் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராக்கி, மந்தா அண்ட் ஹரப்பா இதெல்லாம் வந்து அந்த நாகரிகத்திலேருந்து குட்டி குட்டி ஊர்கள். ஸோ இதுவுமே நம்ம ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்து நாகரிகத்தில் இருந்த இடங்களில், அதாவது இந்தியாவோட அவுட்டரில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடங்கள் வந்து இந்து சமவெளியில் வருது அப்படின்னு இந்த பேரெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சு, மக்கள் எங்கே இருந்தாங்க, எப்படி இந்த இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, எந்தெந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் அதை கண்டுபிடிச்சிது. நீங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்த புக்கை ஒரு வாட்டி வாசிச்சிங்கனாலே இந்த டேட்டாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இது வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை இதிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே போல் ஜிஎஸ்க்கான எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.